என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி சார். என்ன டைரக்டர் சார், நான் அன்னைக்கு இந்த தம்பி பத்தி சொன்னதெல்லாம் நடக்குதுல்ல? தம்பி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு 10 யானை பலம் வந்துருச்சு. அப்புறம் என்ன என்ன சொல்ற நம்ம சமுத்திரகுமாரி? நல்லா எல்லாம் நல்ல ஐபோனுக்கு அழகழகா பவுச்சு வாங்குறான், அப்பா அம்மாவை வெளியே தள்ளி கதவை சாத்துறான். பிரமாதம். என்ன முழிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்ல தம்பி, காலையில ஒரு பேப்பர் நியூஸ் படித்தேன். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா. அது மனசை ரொம்ப பாதிச்சது. அதான் அதை பத்தி எழுதும்போது வார்த்தைகள் சிக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு கிடைச்சிருச்சு, அதான் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கியா ஐயா? எப்பவுமே இப்படிதான், 2 விரலுக்காக சாப்பிடாம தூங்காம உழைப்பாரு. ஐயா, அந்த 2 வரியை நம்ம படத்துல பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அந்த வரிக்காகவே வரி விலக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். ஐயா நேரம் நல்லா இருக்கு, இப்பவே கொடுத்துடலாம். அப்படியா? சாமி சொல்லிட்டு அப்புறம் மறுபேச்சது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்டு குருமனிதன் தாழ்வாழ்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சாமி சொன்னாங்க, அதான் உங்களை எல்லாம் வர சொன்ன. பிடிங்க, நமக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு, முதல்ல நீ வாங்கிக்க. நல்லா ஓஹோன்னு அமோகமா இருக்கணும், நீங்க பெரிய டைரக்டரா வரணும். உட்காருங்க. சந்திரா, அப்புறம் என்ன? நல்ல நேரம், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. குறைஞ்சு போச்சு பத்தியா?